அதர் ஜோதிட தீர்க்கதரிசி ஐயா ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து வீடியோ போட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேங்களா? எங்களுக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னாக்கா, ரிஷப் லக்னம். ரிஷப் லக்னத்துக்கு சந்திரன் 12 கட்டத்தில் எங்கெங்க இருந்தால் என்னென்ன பலன், ரிஷப் லக்னத்துக்கு சந்திரன் நன்மை செய்வாரா தீமை செய்வாரா அப்படின்ற அமைப்பில், பொதுவாக சந்திரன் வந்து வளர்பிறையாக இருக்கும்போது சூப்பர் தான். அந்த அமைப்பில் எல்லா இடத்துல இருந்தாலும் நல்லது தான் செய்வார். ஆனால் ஒரு ஸ்பெஷலாக வந்து ரிஷப் லக்னத்துக்கு சந்திரன் சுபராக இருந்தாலும், சந்திரன் அம்மான்ற கிரகத்துக்கு வந்தாலும், அவர் மாரகாதிபதியாக செயல்படுறதுனால ஆதிபத்திய ரீதியாக அந்த மாரக பலனை அவர் செய்வார், ஓகேங்களா? எந்தெந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் அவர் எந்தெந்த மாதிரி செய்வார் அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ரிஷப் லக்னம் பொதுவாக சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் ஆகாது, ஓகேங்களா? சுக்கிரனுக்கு சூரியன் சந்திரன் இருவர்களுமே அந்த அளவுக்கு ஒரு நட்புலாம் இல்லை, பகை தான், ஓகேங்களா? இப்போ கடகலக்கணம் எடுத்துங்க. கடகலக்கணத்துக்கு சுக்கிரன் வந்து பாதகாதிபதியா வருவார். இப்ப இது கடகலக்கணம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த சுக்கிரன் வந்து பாதகாதிபதியா வருவார். சந்திரனை வந்து காலி பண்ணுவார், பாதகம் பண்ணுவார். அதே மாதிரி இந்த ரிஷப லக்னத்துக்கு பார்க்கும்போது சந்திரன் மாதகாதிபதியா வருவார். அப்போ உங்க ஆதிபத்திய ரீதியா ஒரு 70 வயசு 75 வயசு அந்த மாதிரி ஒரு சந்திரன் இந்த பாவக இயங்குதுன்னு வச்சுங்க, சந்திர புத்தி சந்திர தசை வருதுன்னு வச்சுங்க, மாரகம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஆதிபத்திய ரீதியா அவங்க தான் அந்த போஸ்டிங் வாங்கியிருக்காங்க, அந்த ஃபைல் அவங்க தான் மூவ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இங்க நீங்க சந்திரன் சுபராச்சு அப்படின்னா இருக்கக்கூடாது, ஆதிபத்திய ரீதியா மாரக பலனை செய்வாங்க, ஓகேங்களா? ஆனா சந்திரன் வந்து ஒரு சுப கிரகம், வளர்பிரியா இருக்கிறதுனால 12 கட்டத்திலையும் இருக்கலாம். காரக ரீதியா சந்திரன் சுபர் காரகம், மனோகாரகம், நம்ம மனோதிடமா வளர்ப்போம். நல்லா ஒரு மனபலம் கொண்ட மனிதராகவும், ஒரு அன்பு பாசம் கருணை, இது சந்திரனுடைய காரகங்கள் எல்லாமே நமக்கு இருக்கும். மனபலம் இருக்கும், அது எல்லாம் ஓகே. போல்டான பர்சனா இருக்கும். இது எல்லாம் சந்திரனுடைய காரகங்கள். காரக ரீதியா 12 இடத்துல வளர்பிரிய சந்திரனா இருக்கும்போது காரக ரீதியா சந்திரனுடைய காரகங்கள் பாசிட்டிவ் தரும். சந்திரனுடைய காரக தொழில்களை நம்ம செய்யலாம். சந்திரனுடைய காரக நல்ல அம்மா, எல்லா விஷயங்களையும் நல்ல மனம் கொண்ட மனிதர், எல்லாரையும் நேசிக்கக்கூடிய சேவை மனப்பான்மை உள்ள மனிதரா நம்ம இருப்போம். சந்திரனுடைய காரகங்கள் எல்லாம் ஓகே. காரக ரீதியா சந்திரன் எல்லா லக்னத்துக்கும் 12 லக்னத்துக்கும் சந்திரன் வளர்பிறையா இருக்கும்போது காரக ரீதியா நல்லவராக செயல்படுவார். ஆனா ஆதிபத்திய ரீதியா கெட்டக செயல்படுத்துவார். ஏன்னா மாரகாதிபதி 10 வயசுல வருது, மாரகாதிபதியா செயல்படுவாரா? இல்ல, அந்த மாதிரி எடுக்கக்கூடாது, ஓகேங்களா? அதுக்கு குறிப்பிட்ட வயசு இருக்கு, ஓகேங்களா? அந்த குறிப்பிட்ட வயசுலதான் எடுக்கணும். எடுத்தவொடனே எனக்கு 35 வயசுல எனக்கு சந்திரன் வராரு, மாரகாதிபதி மாரகம் பண்ணிடுவாரா? மாரகாதிபதி மரணத்தை தருவார்னு இல்ல, மரணத்துக்கு நிகரான கண்டம் தான் தருவார். மரணத்தை தருவார் இல்ல, 80 வயசுல 75 வயசுல வந்தாக்கா அவர் மரணத்தை தருவார். ஆனா இளம் வயதுல வரும்போது மாரகாதிபதி மரணத்தை தர மாட்டார், மரணத்துக்கு நிகரான கண்டம். அதுல ஒரு டெக்னிக்கலான பாயிண்ட் இருக்கு. பாதகாதிபதி பாதகம்னு வேற, அட்டமாதிபதி ஆயில கொடுப்பாரு எடுப்பாருன்ட்டு வேற. ஆனா மாரகாதிபதி அவ்வளவு தீவிரமானவர் இல்லை. மாரகாதிபதி மரணத்துக்கு நிகரான கண்டம், மரணத்தை தருவார்னு சொல்லல, மரணத்துக்கு நிகரான கண்டம் தருவார் அப்படின்ற அமைப்பு. ஆனா இப்ப 75 வயசு 80 வயசு ஆகுனா அங்க போய் மரணத்துக்கு நிகரான கண்டம் அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. அப்போ வந்து மரணத்தை தருவார். அட்டமாதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதி, அதுல மாரகாதிபதி தான் தேர்ட் பவர் லெஸ்ல வருவார். ஏன்னா மரணத்துக்கு நிகரான கண்டத்தை தான் தருவாரு, அவர் மரணத்தை தரமாட்டாரு, ஓகேங்களா? அது 75 வயசுக்கு மேல வந்து மரணத்தை தருவார். அது டெக்னிக்கலான பாயிண்ட், ஓகேங்களா? இப்போ ஒரு 30 வயசுல பாதகாதிபதி செயல்படக்கூடிய தன்மைகள் வேற மாதிரி இருக்கும், அட்டமாதிபதி செய்யக்கூடிய தன்மைகள் வேற மாதிரி இருக்கும். ஆனா மாரகாதிபதி லெஸ் டேமேஜா இருக்கும், ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். மரணம் வராது, மரணத்துக்கு நிகரான கண்டம், இதுதான் பாயிண்ட். இது இந்த லக்னத்துக்கு ரிஷப லக்னத்துக்கு சந்திரன் அதை செய்வாரு. அவருடைய காரகங்கள் வழியாகவும் இந்த 3ஆம் வீட்டின் ஆதிபத்தியம் வழியாகவும் அந்த கெடுதலை சரி பண்ணுவார். இந்த பாவகத்தின் வழியா தான் செய்வார். இந்த ஆதிபத்தியின் வழியாகவும் அவருடைய காரக வழியிலே செய்வார். இப்போ உதாரணத்துக்கு சந்திரன்றதுனால, நீர் கிரகன்றதுனால சந்திரன் வந்து நுரையில குறிக்கக்கூடிய கிரகம், ஓகேங்களா? இப்ப சந்திரன் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சுவாசிக்கிறோம், இப்போ பிரீத் பண்றோம், அந்த பிரீத் வந்து லங்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஓகேங்களா? அந்த மாதிரிதான் சந்திரனும் வளர்பிரி ஆகிறாரு, தேய்பிரி ஆகிறாரு. ஒரு பெண்டுல மாதிரி ஒரு ஆசிலேஷன் கிரியேட் ஆகும். அது மாதிரிதான் சந்திரனுடைய மூவ்மெண்ட் அப்படிதான், நம்ம லங்ஸனுடைய மூவ்மெண்ட் அப்படிதான். இப்போ லங்ஸை வந்து இப்போ மூச்சு நம்ம உள்ளே இருக்கிறோம்,
வளர்பிரியாகுது, தேய்பிரியாகுது. இந்த மாதிரியான அந்த சந்திரனுடைய ஒத்த தன்மையோட நம்ம உடம்புல இயங்கக்கூடிய ஒரு உறுப்பு வந்து நுரையீரல். அந்த மாதிரிதான் லங்ஸ் வந்து இயங்குது. ஓகேங்களா? அப்போ நுரையீரல் சம்பந்தமா ஒரு சளி பிடிக்கிறது, அதனால வீசிங் ப்ராப்ளம் வர்றது, இது மாதிரியான சந்திரனுடைய காரகங்கள் வழியா, நுரையீரல் தொற்று வழியா ஒரு வீசிங் ப்ராப்ளமா கிரியேட் பண்ணி அதன் மூலியமா மாரகத்தை செய்யலாம். இந்த மாதிரி தான் வரும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாயிண்ட் சொன்னா இந்த மாதிரி பல ஆங்கிள் இருக்கும். இப்ப சந்திரன் உணவு வந்து டைஜஷன் ஆகல, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, இதெல்லாம் சந்திரனுடைய காரகம் வழியா நமக்கு ஆபத்து வர்றது. சில உணவுகள் ஒவ்வாமையா இருக்கு, அலர்ஜிஸ் வருது, சில உணவுகளை எடுத்துட்டா எனக்கு ஒத்து வரல, இது சந்திரனுடைய காரகம் வழியா. உணவுன்னு வரும்போது அம்மா, அப்போ சந்திரன் வரும். அப்போ உணவு ஃபுட் பாய்சன் ஆகுது, டைஜஷன் ஆகல, இது மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா சந்திரனுடைய காரகம் வழியா அவங்க ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா சந்திரன் கெட்டு இருக்கிறாரு, இல்ல சந்திரன் வந்து கட்டமாதிபதியாவோ மாரகாதிபதியாவோ பாதகாதிபதியாவோ வராரு அப்படின்ற பொருள்ல தான் நம்ம ஜோதிட ரீதியா புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்ப இங்க சந்திரன் வந்து இங்க லக்னத்துல உச்சமடைகிறாரு. ஓகேங்களா? இப்போ மாரகாதிபதி உச்சம் அடையக்கூடாது, மாரகாதிபதி பலம் அடையக்கூடாது. நம்ம எதிரி நம்மள சான்ஸ் கிடைச்சா அடிப்பாரு, நம்மள பலத்தை இழக்க வைப்பாரு, அந்த எதிரி வந்து பலம் அடையக்கூடாது, அது தப்பு தான். ஓகேங்களா? நல்ல வளர்பதியாகி நல்ல உச்சமடைகிறாருன்னா அது தப்பு தான். மாரகாதிபதி பலம் அடையக்கூடாது ஆதிபத்திய ரீதியா. ஆனா கார ரீதியா சந்திரன் உச்சம். நம்ம முழுக்க 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 சந்திரனுடைய சுபாவம் கொண்ட மனிதரா இருப்போம். யாரு ஹெல்ப் கேட்டாலும் உதவுவோம். எந்த வித ஒரு சுயநலம் இல்லாத ஒரு பொதுநல தன்மை இருக்கும். அம்மா மேல பாசமா இருப்போம். நல்ல மனம் கொண்ட ஒரு நல்ல மனிதனா, ஒரு குட் ஹியூமன் பீயிங்கா இருப்போம். இது வந்து சந்திரன் லக்னத்துல இருக்கிறதுனாலையும் வளர்பிறை லக்னத்துல இருக்கிறதுனாலையும் அது சந்திரனுடைய காரகங்கள். ஓகே. ஆனா ஆதிபத்திய ரீதியா மாரகாதிபதி உச்சம் அடையக்கூடாது. சான்ஸ் கிடைச்சா நமக்கு பெட்ல அவர் 10 நாள் பெட்ல இருக்கிற மாதிரி அட்மிட் பண்ண வைப்பாரு. எப்படின்னா சந்திரனுடைய காரகங்கள் வழியாகவும் மூன்றாம் ஆதிபத்தியின் வழியாகவும் நமக்கு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இதுதான் இங்க இருக்கிறது. காரக ரீதியா நல்லது, ஆதிபத்திய ரீதியா மாரகாதிபதி பலம் அடையிறது தப்பு. இங்க மாரக வீட்டுக்கு மறையிறார், அதனால இந்த இடத்துல இருக்கும் போதும் இந்த வீட்டுக்கு இந்த இடத்துல இந்த மூன்றாம் வீட்டுக்கு மறையும் போதும் இந்த இடத்துல மறையும் போதும், ஆனா இது பாதக வீடா, இதுதான் பாதக வீடு, இது பாதக வீடு இல்லை. ஓகேங்களா? அதனால இந்த இடத்துல இந்த மூன்றாம் வீட்டுக்கு மறையும் போது, அதே மாதிரி நீச்சம் அடையும் போது, மாரகாதிபதி நீச்சம் அடைகிறார் அப்படின்னும் போது மாரகத்தன்மை குறைவா இருக்கும். ஒரு மாரகாதிபதியா செயல்பட முடியாம கைகள் கட்டப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய நபரா இருப்பாரு. எங்கன்னா இந்த வீட்டுக்கு 12ல மறையும் போதும், இந்த வீட்டுக்கு 6ல மறையும் போதும், இந்த வீட்டுக்கு 8ல மறையும் போதும், மாரகாதிபதி நீச்சம் அடையும் போதும். இந்த மாரகாதிபதி உச்சமடை தப்புனா மாரகாதிபதி நீச்சம் அடையிறது நல்லது. அப்ப இங்க மாரகத்தன்மை இருக்காது. இதெல்லாம் பாசிட்டிவ். ஓகேங்களா? மாரகாதிபதி இந்த இடத்துல இருக்கலாமா? இருக்கலாம். வளர்பிறையா இருந்தா 2ஆம் பாவகத்துக்கு நல்லது. இப்ப வளர்பிறை சந்தனா இருக்கிறான்னு வச்சுங்களேன், ஒரு 2ஆம் பாவம், நல்ல குடும்பம், கனம், வாக்கு, குடும்பம், நல்ல ஒரு பேச்சு வந்து இனிமையா பேசுவாங்க, ஒரு கருணையோடு பேசுவாங்க. சந்திரன் 2ஆம் இடத்துல இருந்தா இது மாதிரியான செயல்கள் வந்து வரும். 2ஆம் பாவத்துக்கு குடும்ப அமைப்புக்கு நல்லது, நல்ல ஒரு குடும்பம் அமையும். இது மாதிரி விஷயங்களுக்கு ஒரு சுபராகி 2ஆம் இடத்துல இருக்கனால 2ஆம் பாவகத்துக்கு நல்லது. மாரக வீட்டுக்கும் 12ல மாதிரி இருக்கனால அது ஒரு நல்ல அமைப்பு தான். சரிங்களா? இந்த இடத்துல இருக்கிறது தப்பு தான். மாரகாதிபதி வலிமை அடைகிறாரு, அது வந்து தவறுதான். பாவத்துவம் அடையக்கூடாது. பாவத்துவம் அடைஞ்சா நம்ம கெடுதல் பண்ண வைப்பாரு. ஆனா மனநோய் எடுக்கக்கூடாது. மாரகாதிபதி நான் சொல்லிட்டேன், அட்டமாதிபதி பாதகாதிபதி தர மாதிரி மாரகாதிபதி வர மாட்டாரு, அவர் லீஸ்ட் டேமேஜ் தான் பண்ணுவாரு. அதனால இது அவ்வளோ ஹெவியா பயப்பட வேண்டியது இல்லை. குறிப்பிட்ட வயசு ஆகணும். ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லாம் இவர் வந்து அதை பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் வேணும். ஓகேங்களா? இந்த வீட்டுல இருக்கிறது திக்பலம் அடைகிறார். மாரகாதிபதி திரும்ப பலம் அடையக்கூடாது. அது வந்து ஆனா 4ஆம் வீட்டுக்கு நல்லது. 4ஆம் வீட்டுக்கு நல்லது, அம்மாவுக்கு நல்லது, கல்விக்கு, படிப்புக்கு, வாகனத்துக்கு, எல்லா விஷயத்துக்கும் நல்லது. 5ஆம் வீட்டுல வளர்பதியா இருக்கிறதுக்கு ஒரு கோணத்துல 3ஆம் அதிபதி உதவிகள் நல்லா கிடைக்கும். நல்ல குழந்தைகள் பிறக்கிறதுக்கும் சந்திரன் இந்த வீட்டுல 5ஆம் வீட்டுல இருக்கிறது நல்ல அமைப்பு தான். ஓகேங்களா? 5ஆம் வீட்டு சுகப்படும் நல்ல அமைப்பு தான். இப்போ 3ஆம் அதிபதி 6க்கு போறது, சந்திரன் 6க்கு போறது ஒளி கிரகம் மறைவு தப்பு. அது ஒரு வளர்பிரியா மறைஞ்சாக்கா நல்ல ஒரு வேலை கிடைக்கும். நம்ம ஒரு ஒர்க் அடிக்டா ஒரு முதலாளிக்கு விசுவாசமான ஒரு மனிதரா ஒரு நல்ல வேலையாட்களா பேர் வாங்குவோம், அதுக்கு யூஸ் ஆகும். பட் 6ஆம் இடத்துல அதுக்கு மேல வேலையை தவிர்த்து வேற எதுவும் ஆதிபத்திய விசேஷம் இல்லாதனால இந்த இடத்துல ஒரு வேலைக்கு மட்டும் நல்லா யூஸ்ஃபுல் அப்படின்ற அமைப்புல இந்த இடத்துல மாரகாதிபதி நீச்சம் அடையிறது நல்லது. மாரகத்தன்மை இருக்காது. ஆனா இதுவும் ஒரு மாரக வீடு தான், பொது மாரக வீடு, 2-7 பொது மாரக வீடு.
ஆனா நீச்சம் அடையிறது தான் நல்லது. பட் காரக ரீதியா சந்திரனுடைய காரகம் வந்து இங்க மாரகாதிபதி உச்சமடை தப்பு, ஆனா காரக ரீதியா நன்மை. மாரகாதிபதி நீச்சம் அடையிறது மாரகத்துக்கு நல்லது, ஆனா காரக ரீதியா சந்திரன் நீச்சம் அடையிறது நமக்கு மைண்ட் வீக் ஆகும். சந்திரன் உடல் காரக அமைப்புல நம்ம உடல் அதாவது ஸ்ட்ரென்த் கொஞ்சம் குறையும். ஓகேங்களா? அப்போ மனோபலம் கொஞ்சம் குறையும். அம்மா சம்பந்தப்பட்டு சந்திரனுடைய காரங்கள் வீக் ஆகிறதுனால இது வளர்பிறையா இருக்கிறது அதை நிவர்த்தி பண்ணும். ஒரு 10 நாள்ல வளர்பிறை அட்லீஸ்ட் ஒரு பாதி சப்தமை தாண்டியாது இங்க வளர்பிறையா இருக்கிறது. அந்த சந்திரனுடைய இந்த நீச்சத்தன்மையிலிருந்து வளர்பிறையா வர்றதுனால அந்த சந்திரனுடைய காரங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு அது ஒரு அமைப்பு இருக்கும். சரிங்களா? 8ல மறையிறது சந்திரன் ஒரு ஒரு ஒளி கிரகம் சந்திரன் வந்து 8ல மறையிறது தவறு. சரிங்களா? மாரகாதிபதி அட்டமத்தில் இருக்கிறான்னு வரும், அதுவும் செட் ஆகாது. லக்னத்துக்கும் மறையுது. ஒரு அவயோக கிரகம் இந்த இடத்துல இருக்கிறது அவ்வளோ சரியில்லை. ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்கிறது 9ஆம் இடத்துல வளர்பிறையா இருந்தா நல்ல அமைப்பு தான். தன் வீட்டு தானே பாக்குறாரு. அப்போ 3ஆம் வீடு பலமடையுது. 3ஆம் வீடு மழை வளைத்து மறுபடியும் தவறுதான், இந்த இடம் பலமடையக்கூடாது. ஆனா 3ஆம் வீட்டுக்கு தம்பி தங்கைகளுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய அமைப்பாகும், உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாகும். அந்த மாதிரி 3ஆம் பாவகம் வளருது, ஆனா மாரகமும் வளருது அப்படின்ற அமைப்புல இந்த இடத்துல இருக்குது ஃபுல் மார்க் கொடுக்க முடியாது. இந்த இடத்துல இருக்கு ஒரு நல்ல அமைப்பு. ஒரு அவயோகர் வந்து 3, 6, 10, 11 நட்பு வீடுகள்ல ஒரு ஒளித்தன்மையோட இருக்கிறது நல்ல அமைப்பு. நல்ல 10ஆம் பாவகம் நல்ல அமைப்பு. 11ஆம் பாவகம் இந்த இடம் நல்ல அழகான அமைப்பு. இந்த வீட்டுக்கும் 9ல இருக்கிறாரு, இந்த வீட்டுக்கு 9ல இருக்கிறாரு, ஒரு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, ஒரு சுபரோட வீட்டுல இருக்கிற அந்த அமைப்புல சந்திரன் வந்து இந்த வீட்டுல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். ஒரு உபசை ஸ்தானத்துல 11ஆம் இடத்துல இருக்கிறதால நல்ல அமைப்பு. 12ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு காரக ரீதியா நன்மை இல்லை. சரிங்களா? காரக ரீதியா சந்திரன் வந்து ஒரு ஒளி கிழக்கம் 12ஆம் இடத்துல மறையிட்டு அவ்வளவு விசேஷமான அமைப்புல வளர்படியா இருந்தா நல்ல அமைப்பு தான். 12ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல பார்ப்பாரு, ஒரு நல்ல அமைப்புகள் வேலை அமைப்புகளை கொடுப்பாரு, நல்ல வேலையை கொடுப்பாரு. 12ஆம் இடத்துல வளர்படியா இருந்தாக்கா பலமடைஞ்சு இருந்தாக்கா ஒரு சுப விரயங்கள் மூலியமா சுப கடன்கள் மூலியமா அதன் மூலியமா நமக்கு வளர்ச்சிகளை தருவார். இந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் வளர்படியாக. சரிங்களா? இதுதான் 12 இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன். பொதுவாக வந்து சந்திரன் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அட்லீஸ்ட் ஒரு 50% ஒளியாது, அதை பாதி நாள் சப்தமி தாண்டியாது, சப்தமிலிருந்து இருந்தாலும் ஒரு 50% ஒளித்தன்மையாக இருந்தால் அந்த 50% நமக்கு சந்திரனுடைய காரகங்கள் எல்லாருக்கும் மனோதிடம் தேவைப்படுது. அந்த காரக ரீதியா நம்ம ஒரு நல்ல மனிதனா இருக்கிறதுக்கு சந்திரனுடைய சுபாவம் நமக்கு தேவை. அதனால சந்திரன் ஒளித்தன்மையோடு இருக்கிறது முழுக்க முழுக்க அந்த ஜாதகத்துக்கு ஒரு பாசிட்டிவ் கொடுக்கும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல்ல, தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.